Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்தியால ஃபாலோ பண்ற சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆர் மித் அண்ட் அதுக்கு பிகைண்டா இருக்க சயின்டிபிக் ரீசன்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோல அஞ்சாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே புதுசா வண்டி வாங்கணும்னா அந்த வண்டியோட சக்கரத்துக்கு கீழே லெமனை வச்சு ஏத்துறதை வளர்க்குங்க. எதுக்காக அப்படி லெமனை வச்சு ஏத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துலாம் நிறையவே மாட்டு வண்டி, குதிரை வண்டி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. காடு பகுதிகளில் குதிரைகள், மாடுகள்லாம் போகும்போது அங்க இருக்க சின்ன சின்ன கற்களும் சின்ன சின்ன முள்ளும் அந்த குதிரை அந்த மாட்டோட காலில் குத்தி அதுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. அப்படியே ஆகாம இருக்கிறதுக்காக அந்த மாட்டு வண்டி கிளம்பும் போது அந்த குதிரை அல்லது அந்த மாட்டோடைய காலில் அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சுட்டு கிளம்ப சொல்லுவாங்க. எலுமிச்சை பழம் ரொம்பவே நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சுட்டு அந்த குதிரையோ மாடோ போகும்போது ஏற்படுற சின்ன சின்ன அடிகள்னால அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படாது. அதனாலதான் அந்த காலத்துல வண்டிங்க கிளம்பும் போது, மாட்டு வண்டியோ இல்ல குதிரை வண்டியோ கிளம்பும் போது அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சுட்டு கூட்டிட்டு போனாங்க. நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது ஒரே ரீசன்னால நம்ம இப்ப வரையும் அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சுதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு மித்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு பிகைண்டா இருக்க ரீசன் இதுதாங்க. வீடியோல செகண்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிணறுகள் பக்கமா மதிய வேலையில எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமாங்க? கிணறுகள்ல நிறையவே விஷ வாயுகள் இருக்குங்க. 12 மணி 1 மணி நேரத்துல உச்சி வெயில கிணற எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, அந்த கிணறுல இருக்க விஷவாயு எவாபரேட் ஆகி, அதிகப்படியான வெயில் காரணமா எவாபரேட் ஆகி நம்ம அதை சுவாசிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அப்படி நம்ம அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு சில உடல்நல குறைவு ஏற்படும். சோ அதனாலதாங்க கிணறுகள் பக்கமா 12-1 மணிக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூணாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடுகள்லயோ கடைகள்லயோ எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. இது பழைய காலத்துல இருந்து இப்ப வரையும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். நான் முன்னாடி சொன்ன ரீசன் மாதிரியே எலுமிச்சை பழம் ஒரு ஆன்டிபயோட்டிக்ங்க. அண்ட் பச்சை மிளகா ரொம்பவே கசப்புத்தன்மை மிகுந்த ஒண்ணு. அண்ட் படிகார கல் ரொம்பவே குளிர்ச்சி மிகுந்த ஒண்ணு. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க. எதுக்காக இதை வாசல்ல முன்னோர்கள் கட்டி வச்சாங்கன்னா, அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் இல்லாத டைம்ல சின்ன சின்ன பூச்சிங்க, விஷ பாம்புகள் இது எல்லாமே வந்து ஈஸியா வீட்டுக்குள்ள வந்து மனுஷங்களை தாக்குற வாய்ப்பு அதிகங்க. சோ அப்படி தாக்கும் போது அது கட்டி வச்சிருந்த கயிறை எடுத்து இந்த விஷம் மேல ஏறிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கயித்தால டைட்டா கட்டுவாங்க. அண்ட் அதுல இருக்க எலுமிச்சை பழத்தை எடுத்து அது கடிச்ச இடத்துல அந்த எலுமிச்சை பழத்தை தடவி விடுவாங்க. சோ அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும். சோ பரிகார கல்லையும் எடுத்தாங்க தடவுவாங்க. பிகாஸ் அது ஒரு ரொம்ப குளிர்ச்சி மிகுந்த பொருள்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ இதை வாசல்ல கட்டினதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு மெடிக்கல் கிட்டாவே வந்து வச்சிருந்தாங்கங்க. ஸோ அதனாலதான் இந்த எல்லார் வீட்டு வாசல்லையும் கட்டுறதா அவசியம்னு சொன்னாங்க. அதை நம்ம இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம வீடியோல செகண்டா பாக்குற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போனோம்னா 101 ரூபாய், 1001 ரூபாய், 201 ரூபாய் இப்படி ₹1 ஆட் பண்ணி நம்ம மொய் வைப்போங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாருமே கல்யாணத்துக்கு போகும்போது 101 ரூபாய், 51 ரூபாய், 11 ரூபாய் இப்படி தாங்க மொய் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தம்பதிகள் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாது. எப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க 101ஐயும் இல்ல 11 ரூபாயும் ஈவனா பிரிக்க முடியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 101, 1001, 11, 51 இதை எதையுமே ஈவனா உங்களால சரிக்கு சமமா சரிபாதியா பிரிக்க முடியாது. சோ இது எல்லாமே ஹார்ட் நம்பர்ஸ். சோ அதே மாதிரி அந்த தம்பதிகளையுமே யாருமே பிரிக்க முடியாது. எப்பவுமே அவங்க ஒன்னாவே இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தாங்க அவங்க மொய் வைக்கும் போது கூட ₹1 சேர்த்து வச்சாங்க. சோ அதே மெத்தடை தான் நம்ம இப்ப வரையும் ஃபாலோ பண்ணி எப்ப மொய் வச்சாலும் ₹1 சேர்த்து வைக்கிறோம். நம்ம வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நெயில் கட் பண்ண கூடாது. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நெயில் கட் பண்ற என்ன இருக்கு, நான் சேஃபா எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுற போறேன் அப்படின்ற நம்ம காலத்துல எதுக்காக இப்ப வரையும் நம்மளோட அம்மா அப்பாவும் நம்மளுடைய முன்னோர்களும் விளக்கு வச்சு நகம் கட் பண்ணாதுன்னு சொல்றதுக்கான பெரிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நெயில் கட்டர் இந்த மாதிரி சேஃபான ஆக்சசரிஸ் கிடையாதுங்க. சோ அதனால கோடாரி, கத்தி அது மாதிரியான ஷார்ப்பான பொருளை வச்சுதான் நகத்தை வெட்டுவாங்க. அந்த டைம்ல கரண்ட்டுமே இருக்காதுங்க. சோ கரண்ட் இல்லாத டைம்ல இருட்டுல நகத்தை கட் பண்ணும் போது எங்கேயாவது கை கீறிக்கவும் எங்கேயாவது காயம் படவும் சான்ஸ் இருக்கு. அதனால ஈவினிங் 6 மணிக்கு மேல நகத்தை கட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 6 மணிக்கு மேல நகத்தை கட் பண்ணும் போது அந்த டைம்ல கரண்ட் இல்லாத காலம்ன்றதுனால
அந்த நகங்கள் எங்கேயாவது பறந்து போய் உணவு பொருள்லையும் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி விழுந்த நகத்தை நம்ம கரண்ட் இல்லாம இருட்டுல தான் எல்லாமே செய்யணும் போது அதை நம்ம தெரியாம சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்மளுடைய நகம் ரொம்பவே ஷார்ப்பான ஒரு பார்ட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஷார்ப்பான நகம் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளோட உள்ளுறுப்பை கீறுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதனால நிறையவே மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் ஈவினிங் 6 மணிக்கு மேல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நகம் வெட்டாதுன்னு சொல்றாங்க. அண்ட் 6 மணிக்கு மேல வீடு பெருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் இதாங்க ரீசன். ஏன்னா கரண்ட் இல்லாத டைம்ல இருட்டுல வீடு பெருக்கும் போது ஏதாவது முக்கியமான பொருட்களை நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அதை பெருக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டோம்னா திரும்பி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனாலதாங்க 6 மணிக்கு மேல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இன்னைக்கு பார்த்த 5 விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக அப்கமிங்ல நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.